மக்கள் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப தப்பான எண்ணத்தில் யோசித்து வச்சுருக்காங்க. தப்பாக தான் இருக்குது அப்படின்னும் பேசுகிறாங்க. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுது அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி என்ன கண்டென்ட்டாக இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்காகவே அப் சைடு டவுன் சைடு ரெண்டு சைடு மூமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னா தான் அது ஷேர் மார்க்கெட். அந்த மூமெண்ட்டை பார்த்து பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு சிலர் அதை பார்த்துட்டு இது கேம்பிளிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டோட ரியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். யாராவது வந்து உங்ககிட்ட ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் வந்து கரெக்டான வேலை ப்ராப்பராக பண்ணும்போது அது கேம்பிளிங்காக வாய்ப்பே இல்லை. அதை எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை, சொந்த தம்பியோட வாழ்க்கையில் நடந்த உண்மையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். 2022 வருஷத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் 424 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு. அந்த டைமில் பேங்க் சர்வர் இஷ்யூ இருந்துச்சு. அதாவது அவங்களோட சர்வர் அப்டேட் இருந்ததுனால அந்த மணி வந்து அவருக்கு டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் ரிசீவர் சைடில் அவங்களுக்கு ரிசீவ் ஆகலை. இது வந்து 2 டைம்ஸ் நடந்துச்சு. 2 தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு, 2 டைமுமே மணி டெபிட் ஆகுது. ஆனால் 2 டைமுமே ரிசீவர் சைடில் ரிசீவ் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அவரோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடது. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாரு. என்றைக்குன்னு பாருங்கள், 4 நவம்பர் 2022 யூபிஐ டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் நீங்கள் யாருக்காவது தப்பாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க்குக்கு கால் பண்ணிவிட்டு என்னோடய மணியை டிஸ்பியூட் பண்ணுங்கள் அப்படின்னு 24 ஹவர்ஸில் சொல்லணும். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 7 to 15 ஒர்க்கிங் டேஸில் அந்த மணி வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஒரு ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது தெரிய வரும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே டிஸ்பியூட் ரைஸ் பண்ணலாம். எந்த டிரான்சாக்ஷன் டிஸ்பியூட் பண்ணணுமோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்தா அவங்க வந்து அந்த டிரான்சாக்ஷனை டிஸ்பியூட் பண்ணி கொடுப்பாங்க. அவர் ரைஸ் பண்ண கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அவர் வந்து ஏகப்பட்ட மெயில் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. பாட்டம் லெவல்லேருந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வரைக்குமே மெயில் சென்ட் பண்ணிட்டாரு. எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க சைட்லேருந்து இல்லை. நீங்கள் இந்த மெயிலில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமைண்டர் 15 அப்படின்னு இருக்குது. 15-16 மெயில்ஸ் வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஸ்டமர் கேர் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. 4 நவம்பர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுலேருந்து எவ்ரிடே அவரும் மெயில் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே அவருக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறமா தான் இருக்குது ட்விஸ்ட்டு. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது 2022 நடந்தது, இப்போ நடந்தது இல்லை. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஐடிஎஃப்சியோட ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஐடிஎஃப்சியோட ஷேர்ஸை வாங்குறாரு. அதோட ப்ராப்பர் ஸ்க்ரீன்ஷாட் இப்போ இல்லை. ஆனால் அந்த டைமில் அது வந்து அவர் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தார். அதோட ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்காரு. ஒரு ஷேர் 38.94 ருபீஸ்னு 19 ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு. டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 739 ருபீஸ். அதாவது அரௌண்ட் 800 ருபீஸ் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஷேர்ஸ் வாங்குறதுக்காக. இந்த ஒரு இன்சிடெண்ட்டை அவர் ஷேர்ஸ் வாங்கினதோடு மட்டும் விடாமல் ட்விட்டர்லேயுமே, இப்போ எக்ஸ்ன்னு இருக்குது, முன்னாடி ட்விட்டர் இருந்துச்சுல, அப்போ அதுலேயுமே ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஐடிஎஃப்சியோட எம்டி மிஸ்டர் வைத்தியநாதன் அவரையும் சேர்த்து எல்லாரையுமே டேக் பண்ணி எஸ்கலேட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஐ ஆம் யுவர் ஷேர் ஹோல்டர் ஹேவிங் யுவர் சர்வீஸ் ஃபார் மோர் தென் 5 years. யூ ஆர் ட்ரீட்டிங் மீ இன் திஸ் வே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வேர்டு தான் அவரோட மணி திரும்ப கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மணி டெபிட் ஆகி நம்ம சைடு மிஸ்டேக் இல்லாமல் பேங்க் சைடில் அந்த மிஸ்டேக் இருக்கும்போது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் அவங்க வந்து அதை ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ரீஃபண்ட் பண்ணாத பட்சத்தில் ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்குமே அவங்க வந்து 100 ருபீஸ் டிரான்சாக்ஷன் பண்ணினா அந்த பர்சனுக்கு அவங்க திரும்ப கொடுக்கணும். நீங்கள் வேணால் இதை கூகுளில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், இந்த விஷயத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மென்ஷன் பண்ணிவிட்டு நான் ஷேர் ஹோல்டராக இருக்கேன், உங்கள் சர்வீஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. இது என்றைக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள், 19 டிசம்பர் 2022 நடந்திருக்கு. நல்லா டேட் நோட் பண்ணிக்கோங்க, 19 டிசம்பர் 2022. அதுக்கு நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 20th டிசம்பர் 2022 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து அரவுண்ட் 3500 ருபீஸ் அவருக்கு காம்பன்சேஷனாக கிடச்சிது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 35 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் 35 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால் ஒரு டேக்கு 100 ருபீஸ்னு கேல்குலேட் பண்ணால் டோட்டலாக 3500 ருபீஸ் அவருக்கு கிரெடிட் ஆச்சு. என்ன நேமில் கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஆஃப் யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற நேமில் கிரெடிட் ஆகிருக்கு. பேசிக்காக ஷேரோட ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் தான், 739 ருபீஸ் தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஷேர் வாங்குறதுக்காக. இங்கே அவருக்கு காம்பன்சேஷன் 3500 ருபீஸ் ப்ளஸ் அங்கே 424 ருபீஸும் ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அது போக 435 ருபீஸ் அந்த ஷேரோட ப்ராஃபிட்டாகவும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நடந்த ஒரு விஷயந்தான். இது எல்லாமே ஒரே ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நடந்த இந்த ஒரு காம்பன்சேஷன் எல்லாம் தான். இன்னொரு டிரான்சாக்ஷனுமே இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்கலை. ஏன்னா ஐடிஎஃப்சியிலேருந்து நல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால் அதை பெருசாக எடுத்துக்கலை. ஒரு கம்பெனியோட ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ். பாசிட்டிவ் வேல நீங்கள் ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷேர் ஹோல்டராக இருந்து என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. பாசிட்டிவ் வேலை யூஸ் பண்ணணும், கரெக்டான வேலை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போதே இது கேம்பிளிங் பண்ணலாம், எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எது பண்ணுறதா இருந்தாலும் செபியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.